ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ பிகினர் ட்ரேடிங் எட் இன் தமிழில் 19வது எபிசோட், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில் 18வது எபிசோட். வேலிடான ரெசிஸ்டன்ஸ் நம்ம சார்ட்டில் எப்படி ட்ராப் பண்ணுறது, ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது அடுத்தடுத்தது. ஸோ இது எல்லாமே சார்ட்டில் நீங்கள் ஸ்பாட் பண்ண வேண்டிய பேசிக்ஸான விஷயங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ட்ரெண்ட் அப்படின்றது தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோ சப்போர்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது, ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இண்டெக்ஸு, ஸ்டாக்கு, கரன்சி, கமாடிட்டி, கிரிப்டோ, எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது எல்லா மார்க்கெட்லேயும் இந்த பேசிக்கான ப்ரைஸ் அப்படின்றது போதும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய டவுட்ஸ் அண்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, சார்ட் ஷேர் பண்ணி எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது. அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சேனல் மட்டும்தான் இருக்கும். அதில் இருக்க என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆக்சஸ் தரேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கூட அது மூலிமா பேசிக்கிறதுக்கு இந்த கம்யூனிட்டி அப்படின்றது கொஞ்சம் உபயோகமாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு வேலிடான ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல. எஸ், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன். அதாவது எப்படின்னா, ஒரு சம்திங் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் மேலே ஏறி போகுது, அந்த ரேஞ்சுக்கு மேலே விடாமல் கீழே உடைக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே ப்ரைஸை மேலே விடாமல் அந்த மொமெண்டமை ஸ்டாப் பண்ணி கீழே தள்ளுறாங்கல்ல. ஸோ அதுதான் உங்களுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு புல்லிஷில் போயிட்டுருக்கு. ஒரு ரேஞ்சில் விடாமல், அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் விடாமல் கீழே தள்ளுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ரேஞ்ச் அப்படின்றது வேலிட் ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் அதுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியாமல் கீழே வருது அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம சிம்பிளாக அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இதுக்கு மேலே ஒன்று கீழே வச்சுருந்த பையை புக் பண்ணுறான்னு அர்த்தம், அல்லது இந்த இடத்துல இருந்து செல் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுக்கும்போது நாம் அங்கே செல் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப்லாம் ஃபார்ம் ஆகிறது. நமக்கு என்னென்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த ஜோனை நம்ம வேலிடேட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா தாராளமாக செல் அப்படின்றது வேலிடேட் பண்ணலாம். சரி, இப்போது இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டில் ஒரு கீ லெவல் வரையணும். அது என்னன்னா, அது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை ஜோனாக போட்டிங்கன்னா சப்ளை. இந்த சப்ளையில் என்ன பண்ணணும்? நம்ம செல் மட்டும்தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல். நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் அப்படின்றது இதுதான். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் லெவலுக்கு மேலே அந்த ப்ரைஸ் போக விடாமல் கீழே தள்ளுற ஒவ்வொரு ஜோனுமே ரெசிஸ்டன்ஸ். இதை எங்கே யூஸ் பண்ணணும்? டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டவுன் ட்ரெண்டில் ஒரு லெவல் எடுக்கிறோன்னா அது ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை ஜோனாக வரைஞ்சிங்கன்னா சப்ளை. இந்த சப்ளையில் நீங்கள் செல் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் போடுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் பிளான். இந்த சிம்பிள் ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது நம்ம அதை அப்படியே சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சப்போர்ட் அப்படின்றதுக்கு சொல்லியிருப்பேன். ஃப்யூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கிரிப்டுக்கும் சிம்பிளாக அடிஷ்னலாக நீங்கள் லைன் சார்ட் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இது எதுக்காகனா, நமக்கு ப்ரைஸோட அந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கான ப்ராப்பர் லெவல், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும், அதுக்காகத்தான். ஸோ இது பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்னென்னா, வர்ற ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ இங்கேருந்து போகுது, இங்கே ஸ்டாப் ஆகுது, இங்கேருந்து போகுது, இங்கே ஸ்டாப் ஆகுது, பிரேக் அவுட் பண்ணிட்டான்.
ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டாப் ஆகுது, எகைன் இங்கே ஸ்டாப் ஆகுது. அதாவது போகிற புல்லிஷ் மொமெண்டம் சிம்பிளாக நமக்கு எங்கே ஸ்டாப் ஆகுதோ அந்த ஜோன் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். இது ட்ரெண்டு கூட இருந்தால் செல் ஆகும். ஒரு இம்பல்ஸ் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது உடச்சிட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி வீக் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோவுக்கான பேட்டர்ன் அப்படின்றது கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். சிம்பிளுங்க. நம்ம இது வந்து கம்ப்ளீட் கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக லைன் சார்ட்டை நம்ம ஒரு அசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதுக்கு எதாவது இண்டிகேட்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு எடுத்த உடனே தேடும். அண்ட் என்னையை பொறுத்தளவுக்கு இண்டிகேட்டர் அப்படின்றது எனக்கு தேவையில்லைங்க. என் சார்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சு, லோயர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் இது மட்டும் தான் நான் வச்சுருப்பேன். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெளிவாக எனக்கான டைரெக்ஷன் அப்படின்றது புரிய வரும். அப்போ நான் வந்து ட்ரேட் போட்டுப்பேன். எனிவே ஐசிஐசிஐ பையில் தான் இருக்குது. நம்ம லைவ் மார்க்கெட் தான் அனலைசிஸ் பண்ணுறோம், பார்ப்போம் டைரெக்ஷன் போகுது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எஸ், சில்வர் பார்ப்போம். ஸோ நைட்டு நம்ம லைவில் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்றதுனால இதுக்கு வந்து லைன் சார்ட் தேவையில்லைங்க. ஆல்மோஸ்ட் கேண்டில் ரொம்ப பக்கமாக தான் க்ளோஸ் ஆகும். அதனால் நமக்கு கவலையே இல்லை. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உடஞ்சிருக்கு, சப்போர்ட்டாக வேலை செஞ்சுருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். அப்போது இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போகலாம், யூஎஸ் ஆயில். ஸோ சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 1 இங்கே இருக்குது, 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லா ஜோனுமே நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கலாம். நமக்கு என்ன தேவைன்னா அந்த இடம் ஒரு பை மொமெண்டமை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நியூட்ரல் பண்ணி கீழே அடிச்சிருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ சிம்பிள். அடுத்து ஒரு கிரிப்டோ. ஓகேங்களா? ஸோ கிரிப்டோலையெல்லாம் மேலுமே நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். என்னென்னா இது வந்து உங்களுக்கு குழப்பாது. மெயினாக என்னென்னா நமக்கு கம்ப்ளீட்டாக இது கண்டினியூஷன் மார்க்கெட் அப்படின்றதுனால இதில் நமக்கு லைன் சார்ட்டோட வெரிஃபிகேஷன் தேவையில்லை. கேண்டிலோட க்ளோஸை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சப்போர்ட்டுக்கு பார்த்த மாதிரியே தான். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா bearish engulfing, bearish harami, and dark cloud cover, the tweezer top, ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டாரில் இன்னொரு விஷயம் இருக்குது. தோஜி ஈவினிங் ஸ்டாரும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு வேலிட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு எங்கல்ஃபிங்க. இப்போ இந்த லொக்கேஷன் ஒரு எங்கல்ஃபி. அப்போது நம்ம இது எங்கே என்ன பண்ணணும், நமக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ வெரி சிம்பிள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் வீடியோ சப்போர்ட் பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டிஃபிகல்ட்டிஸ், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஃப்ரீ தான். ஸோ எந்த விதமான பெய்டும் கிடையாது. மென்டார்ஷிப் அப்படின்றது தனி. அது 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 ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கான சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய கம்யூனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாழ்த்துக்கள். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம்.